3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் டீ மற்றும் காஃபி விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த விலை உயர்வு பற்றி வாடிக்கையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். வணக்கம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகாக சென்னையில் இருக்கக்கூடிய டீ மற்றும் டீ கடை சார்ந்த கடைகளில் இருக்கக்கூடிய டீயுடைய காஃபி விலையுடைய உயர்வு தற்போது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் அன்றாட மக்கள் அதிகமாக அருந்தக்கூடிய உணவு வகைகள் காட்டிலும் இந்த தேநீர் என்பது முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த அளவில் டீ மற்றும் காஃபியின் விலை என்பது சராசரியாக ஒரு நாளைக்கு சென்னையுடைய மக்கள் தொகையில் 45லிருந்து 68% வரை இந்த தேநீர் அருந்துவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த டீ என்பது 15லிருந்து 18 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 15 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்பட்டு வந்த காஃபி என்பது 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டு அதற்கான விலைப்பட்டியல் என்பது கடந்த ஒரு வாரமாகவே மாற்றம் செய்யப்பட போகிறோம் என்பது அறிவிக்கும் வகையில் அந்தந்த கடைகளில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளில் இந்த விலை ஏற்றம் என்பது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. முக்கியமாக சென்னையுடைய மக்கள் அதிகமாக பணியாற்றக்கூடிய ஐடி ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அதே போல இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற ஊழியர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 5லிருந்து 8 டீ வரை அருந்துவதாக தெரிவிக்கின்றனர். அந்த அடிப்படையில் மக்கள் அதிகமாக அருந்தக்கூடிய இந்த தேநீர் மூலமாக அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 50லிருந்து 150 ரூபாய் வரை அதிகமாக செலவு செய்யப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த அளவில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய டீ கடைகளில், பெரும்பாலான டீ கடைகளில் இன்று முதல் இந்த புதிய விலை உயர்வு என்பது அமலுக்கு வந்திருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.